பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பதிவு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 மற்றும் 39. மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு சக்தியினாலும் தேவனின் அன்பிலிருந்து விசுவாசிகளை பிரிக்க முடியாது என்று ஆணித்தரமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இதில் குறிப்பிட்டுள்ள மரணமோ வாழ்வோ தூதர்களோ அதிகாரங்களோ என எதுவுமே இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வைத்திருக்கும் உறவை துண்டிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. நிகழ்கால சவால்களோ அல்லது எதிர்காலத்தை பற்றி பயமோ நமக்கு தேவையில்லை. எனக்கு பிரியமானவர்களே, எந்த நிலையிலும் தேவனின் பாதுகாப்பு நமக்கு உண்டு என்பதை இவ்வசனம் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது. தேவனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பினாலும் அவர் தம்முடைய மகனாய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்திய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. இது ஒரு விசுவாசிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் நம்பிக்கையும் தருகிறது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.